ಇದು ಬಂದು ಮೆಮರಿ ಇಲ್ಲ, ಫುಲ್ ವೀಡಿಯೋ ಅಪ್ಲೋಡ್ ಆಗೋದು ಕಷ್ಟನೇ. ಇದು ಬಂದು ಫಸ್ಟು ಸೈಟ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಪಾಯಿಂಟ್ ಚೆಕ್ ಮಾಡಿ, ಮೋಟ್ರ್ ಬರಲ್ಲ ಅಂತ ಕೇಸ್ ಇತ್ತು, ಗಾಡಿ ಬಂದು ಮೋಟ್ರ್ ರಿಮೂವ್ ಮಾಡಿ ನೆಕ್ಸ್ಟು ಬಂದು ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ಮಾಡಿ ಬೋರ್ ಕ್ಲೋಸ್ ಆಗೋದು ನೋಡಿದ್ರೆ ಕೋಳಿ ಆಗಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಓಕೆ ಆಗಿದೆ. ನೆಕ್ಸ್ಟು ಸಮ್ಮರ್ಸಲ್ ಪಂಪ್ ಎರೆಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕಾ ಇಲ್ಲ ಏರ್ ಕಂಪ್ರೆಸರ್ ಎರೆಕ್ಷನ್ ಮಾಡಬೇಕಾ, ಪಾರ್ಟಿನೇ ಡಿಸೈಡ್ ಮಾಡಬೇಕು. ಸರಿನಾ? ನೀವೇ ವಿಡಿಯೋಗಳು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ನಿಮಗೆ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಫುಲ್ಲು ಮಾತಾಡಿ ಅಪ್ಲೋಡ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದರೆ ತುಂಬ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. ಸರಿನಾ? ವಿಡಿಯೋ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಡ್ಕೊಂಡು ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಎಲ್ಲ ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಶೇರ್ ಮಾಡಿ. ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು. சும்மா அப்படியே பிடிச்சிங்க, எனக்கு வீடியோ பண்ணலாம் அப்படியே. ஆன்லைன் இல்லைங்க, இது யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க. இதை போட்டு காட்டுங்களா? பாஸ் பண்ணலாம்.
போர் இருக்கிறது முனைக்குள்ள சைட்டு சரிங்களா. சார் எனக்கு சொல்லிக்கிறது 350 அடி சரிங்களா. 350 அடினா மோட்ரு வந்து ஒரு 300 அடியில் இருக்கணும். நீங்கள் வந்து மோட்ரு போட்டு இது வரைக்கும் நீங்கள் எடுக்கவே இல்லை அவர் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் சரிங்களா. இப்போ நம்ம கேமரா விட்டா தண்ணி வரலன்னு சொல்லிட்டு கேமரா விட்டா கேமரா வந்து மோட்ரு வரைக்கும் போகணும். எது வரைக்கும் போகணும்? மோட்ரு வரைக்கும் போகணும். போகலை சரிங்களா. தண்ணி வரலன்னா மண்ணாக வந்துச்சுன்னா அந்த 300 அடி கீழே ஒரு 50 அடி கேப் இருக்குது இல்லைங்களா. அந்த 50 அடி கேப் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மண் மூடிட்டே வரும். அது 5 வருஷம் ஆகும் மண் மூடுறதுக்கு. இது நார்மல் ப்ரொசீஜர். உங்களுக்கு வந்து மழை வந்தால் மண் வருது, அது திருப்பி மண் வரலன்னு சொல்கிறீங்க சரிங்களா. உங்கள் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒரு வாரம் ஆயிருக்கு தண்ணி நின்று. அந்த மாதிரி இருக்கும்போது கேமரா விட்டுச்சுன்னா 100% இது தெரியணும், மோட்ரு தெரியணும். அப்போ தான் மைனர் ஒர்க்குன்னு அர்த்தம். மோட்ரு தெரிஞ்சால் மைனர் ஒர்க்கு சரிங்களா. அது கொஞ்சம் கொஞ்சமாக மண் மூடி 2 பார்ட் இருக்குது, மோட்ரு பம்புன்னு 2 பார்ட் இருக்குது அந்த மோட்டரில். அந்த சென்டர் பார்ட்டுக்கு வரும்போது தான் உங்களுக்கு மண்ணாக வரும். அதுக்கப்புறம் நின்றுடும். நின்ன பிறகு அது ஃபுல்லாகவே மூடிடும் மண். மோட்ரு மண் ஃபுல்லாகவே மூடிடும். மூடின பிறகு நீ கேமரா விட்டுச்சுன்னா இப்போ 300 அடியில் நம்ம விட்டுக்கிறோன்னு வச்சுங்க, 290 வரைக்கும் போகுதுன்னா கையில் இழுத்துடலாம். 10 அடி கையில் இழுத்துடலாம். இது வந்து எவ்வளோ மூடிக்குதுன்னா 60 அடி. இதை மேலேருந்து 60 அடி தான் காலி இருக்குது, அவ்வளோ மூடி இருக்குது. ஸோ அவ்வளோ மூடி இருக்கும்போது நம்ம ஹோஸ் கிளீனிங் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் இதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஜீப் வரும். ஜீப் வந்து அவங்க மேனுவலாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ட்ரை பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஏற்க ட்ரை பண்ணுவாங்க, வராது. இந்த மாதிரி 60 அடியில் இருந்தால் வராது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து கேமரா நல்லா தெரிஞ்சுங்க. கேமரா பண்ணிடணும், மோட்ரு கண்ணுக்கு தெரியணும். ஒரு 5 அடி 10 அடி மூடி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் சொல்ல டெப்த்தை வச்சு மூடி இருந்தால் இது போட்டு எடுத்துடலாம், எது போட்டு ஜீப் போட்டு எடுத்துடலாம். இந்த கண்டிஷனில் வரவே வராது, ஏன்னா அவ்வளோ மூடி இருக்குது. ஹோஸ் கிளீனிங் கொண்டு வந்து பண்ணால் கூட 60 அடியிலேருந்து ஒரு 100 அடி தான் க்ளீன் ஆகும், அது மேல்பட்டு க்ளீன் ஆகாது. 60 அடியிலேருந்து 100 அடி தான் க்ளீன் ஆகும், அதுவும் கேரண்டி கிடையாது சரிங்களா. அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இது சைடில் யார் விடுவாங்க சரிங்களா. நீங்கள் 4 days 5 daysன்னா 100% போகும். உங்கள் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் 4 days 5 daysல அவ்வளோ வந்து ரொம்பாது. மாதம் கணக்கு வருஷம் கணக்கானால் தான் அது வரும். கேமரா வந்து அந்த இதை மண் டச் ஆகிருக்கு, அங்கேயே நின்றுக்குது, கீழே தள்ள முடியாது, அது வெயிட் அவ்வளோதான் அது சரிங்க. இது வந்து ப்ரெஷர் இருக்கும், ஸோ கீழே போகும், க்ளீன் ஆகும். இன்கேஸ் ஆகலைன்னா இந்த பைப்பு கைட்டிட்டு சென்டரில் விடுவாங்க. அந்த பைப் கனெக்ஷன் இருக்குது, எண்டு கனெக்ஷனு, அதில் வச்சு ஏர் விடுவாங்க. அது 1000 அடி இருந்தாலும் போகும், 300 அடி இருந்தாலும் அந்த மோட்ரு வரைக்கும் போகும். அந்த சென்டரில் ஹோல் இருக்கும், அதில் பிச்சுட்டு மேலே வந்துடும். அதுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். சென்டரில் போட்டு ஆன் பண்ணால் 2 secondsல வெளியில் வந்துடும். வர்ற மாதிரி இருந்தால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் சைடில் விடுவாங்க, ரெண்டாவது டைம் வந்து நடுவில் விடுவாங்க, தேர்ட் டைம் வந்து திருப்பி சைடில் விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு லூஸ் வராமல் இருந்தால் லூஸ் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜீப் காரை வந்து அந்த லூஸ் பண்ணிக்கிறாங்களே, மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது 2வது ப்ராசஸ். மேலே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி போகலைன்னா எது வரைக்கும் அவங்க க்ளீன் பண்ணிக்கிறாங்களோ சரிங்களா, 250 300 வரைக்கும் க்ளீன் பண்ண, அது வரைக்கும் பைப்பு மோட்டரை கட் பண்ணிவிடுவாங்க. மோட்ரு அங்கே தான் இருக்கும், அது எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு நீங்கள் வேறு மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துக்கலாம், எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வராது. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாதை, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இது அன்புள்ள தகப்பனே, இது
இந்த நாள் வரை நீர் எங்களுக்கு வற்றாத நீரூற்றை கொடுத்ததற்கு உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த சிறிய ப்ராப்ளத்தை நீர் சீக்கிரம் செய்து சரி நல்லபடி முடித்து கொடுப்பீர் என்று நாங்கள் உண்மை முழு மனதோடு விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக மோட்டர் மீண்டும் எங்களுக்கு ஒரு நல்ல நீரூற்றை தருவீர் என்று உண்மை விசுவாசித்து இதோ இந்த பொறுப்பை உமது திருப்பாவத்தில் வைத்து நாங்கள் துவங்குகின்றோம். நீரே எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. ஆமென். பிதாசுதன் பரிசுத்த பேராலே
ஓப்பன் வரீங்க. இப்போது மோட்ரு வரும்னு ஒரு நம்பிக்கை வரல, அது வந்த பிறகு திருப்பி ஏர் விடுவாங்க. ಎಷ್ಟು ದಿವಸ ಆಯಿತಾ ஃபில்டர் பைப் போட்டிருந்தீங்கன்னா மறந்துட வேண்டியது தான். ஃபில்டர் பைப்பு ஷில்ட்டுக்காக போடுறது, அது போடாமல் ரொம்ப நல்லது. ಪಾರ್ಟಿ ಟೈಮ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ನಮ್ಮ ಕಡೆ ಏನಿಲ್ಲ, ಅವ್ರ ಹಣೆ ಬರ ಚೆನ್ನಾಗಿದೆ. சார் உங்களுக்கு ஃபோன் வருது போல இருக்கு, எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. 845 ಯಾರ್ದು? ಫಸ್ಟು ಈ ಪೈಪ್ ನಾವು ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ, ಅದು ಈಗ ರಿಮೂವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಸರಿನಾ. 60 ಫೀಟ್ನಲ್ಲಿ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದೆ, ಇದು ಕ್ಯಾಮರಾ ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ. ಏನೋ ಹೋಗಿದಪ್ಪ, ಶಿಲ್ಟ್ ಅಷ್ಟು ಏನು ಇಲ್ಲ, ಮೋಟ್ರ್ ಬರೋಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಚಾನ್ಸ್ಗಳು ಐತೆ, ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ನೋಡೋಣ. ನೋಡಿ ಈ ಪಾರ್ಟಿ ಬಂದು ಅವಾಗಲೇ ಬಂದು ಅವರೇ ಹೋದ್ಮಾ ಸಾಕ, ಆವಾಗಲೇ ಅವ್ರು ಸೇಫ್ಟಿಗೆ ಒಂದು ರೋಪ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಇದು ಹಾಕೋದು ಒಳ್ಳೆಯದು. ಪೈಪ್ ಗಿಪ್ ಕಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ರು ಸರಿ, ವೈರ್ ಕಟ್ ಹಾಕ್ಬಿಟ್ರು ಸರಿ, ಇದು ಹಂಗೆ ರಿಮೂವ್ ಮಾಡ್ಬೋದು. எப்போ சார் லாஸ்ட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னு சொன்னீங்க? மோட்ரு ரிமூவ் பண்ணவே இல்லை, 6 இயர்ஸ் முன்னாடியா? 6-7 ಇಯರ್ಸ್ ಕಣ ಶಾತ್ ಬರುತ್ತೆ. அவ்வளோதான் அவ்வளோதான், அப்படியே அப்படியே எனக்கு காட்டு. ಹೇಳ್ಕೋಬೇಕದು ಪೂರ್ತಿ, ನಾವು ಸುತ್ತಾಕ ಮುಟ್ಕೊಳ್ಳೋದು. ಎದೆಯೊಂದು ಬೆಲ್ கேசிங் எதனா டேமேஜ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படியா? Stop. சார் வந்தது உண்மையிலே ஆச்சரியம் தான் சார். வீடு இருந்தால் டீ பண்ணி கொடுக்கலாம். உங்கள் டைம் நல்லா இருக்குது சார். எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இப்போ சவுண்ட் வருது பாருங்கள், கீழே விழுந்துட்டே இருக்குது, போர் மூடிட்டே இருக்குது. இதுதான் அந்த ஹோஸு. இங்கேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் 60 அடி. இங்கே மண் வந்து இங்கே கொட்டி இருக்கு. கொட்டி இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் நின்று இருக்கு. அது கீழே கேமரா போகலை. மண் இருக்குது. இல்லைம்மா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கணும். இதில் ஒரு ஐடியா, ஒரு அசம்ஷன் தான், ஒரு கற்பனை தான்.
ಕಂಪ್ರೆಸರ್ ಇಳಿಸ್ಬಿಟ್ರೆ ಇದೇ ಬರಲ್ವಲ್ಲ, ಮಣ್ಣೆಲ್ಲ ತೆಗ್ದಾಕ್ತಾ ಇರ್ತದೆ. ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅದೇ ಇಳಿಸಿರಂಗ ಇವರು ಬೋಲ್ಟ್ ಹಾಕಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ತಿಂದಾಕ್ಬಿಟ್ಟಿದೆ. ಸುಮಾರು ವರ್ಷ ಆಗಿದೆಯಲ್ಲ. ಸೈಡಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಜಾಗ ಇಲ್ವಾ? ಇಲ್ಲ. ಮರ ಎತ್ಕೊಳ್ಳಿ, ಬಕೆಟ್ ಎತ್ಕೊಳ್ಳಿ. ಇದು ಓಪನ್ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ ನೋಡಿ. ಏನು ಅದನ್ನೇ ಓಪನ್ ಮಾಡ್ತೀರಾ? ಸಂಪುದದು ಇಲ್ಲಿ ಈಗಿಲ್ಲ, ಅವ್ರು ಯೂಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ. ನಾವು ಪೈಪ್ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಏನು ಪೈಪ್? ಈಗ ಇಷ್ಟು ಒಳಗಡೆ ಫಿನಿಶ್ ಮಾಡಿಬಿಡ್ತಿರಲ್ಲ, ಈಗ ಏನು ಮಾಡ್ಬೇಕು? ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಬರುವುದು ಬೇಡ ಅಂತ ಅವು ಓಪನ್ ಮಾಡಿ ಇಷ್ಟಲ್ಲದಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಹಾಕಿ ನೋಡೋಣ, ಹಾಕಿ ನೋಡೋಣ. ಆ ಬಕೆಟ್ ಒಂದೊಂದು ಬಂದ ತಕ್ಷಣನೇ ತಿರ್ಗಾ ಹೊಡೀರಿ. ಅವ್ರು ಮೊದಲೇ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎಫೆಕ್ಟ್ ಆಗುತ್ತಾ ಅಂತ ಭಯಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇನ್ನೂ 1-2 ಅವರ್ ಹಂಗೆ ಬಿದ್ದರೆ ಅದಾನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇದು ಕೇಬಲ್ಲೇ ತೆಗೆದಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದೀವಿ ಸರ್. ಕೇಬಲ್ಲೇ ಕಟ್ ಆಗಿದೆ ಅಂತ MCB ಆನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇಟ್ಕೊಳ್ಳಿದಾ? ಇಲ್ಲ ಪ್ಲೀಸ್ ಎಲ್ಲ ನೀವು ಫಸ್ಟ್ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ನೀವು ಹೋಯ್ತಾ ಆಗ ಈಗ ಇಮಿಡಿಯೇಟ್ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ, ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬಿಡಿ ಸಾಕು. ಅಲ್ಲಿ ದಾರ ಐತೆ ಟಾಪ್ನಲ್ಲಿ.
ஹரிஷ் வாக்கண்ணா வாக்கண்ணா. இப்போ சவுண்டு நின்று போச்சுமா. அப்போ சவுண்டில் க்ளீனிங்கில் வந்தது தான். ம் ஆ ஆமாம்மா. ஸ்டோரி சொல்லட்டுமா? இல்லை சொன்னால் தானேம்மா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து 60 அடி தான் கேமரா போச்சுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் கேமரா போகலன்னாங்க. இவங்க எடுத்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ளஷ் பண்ணோம். பைப் போயினே இருக்குது சைடில். 300 அடிக்கும் போயிடுச்சு. மோட்டர் இருக்கிறது 300 அடி தான்னாங்க. ஃப்ளஷ் பண்ணாங்க. ஃப்ளஷ் பண்ணி மோட்டர் எப்படி எடுத்துட்டாங்க. மண்ணாக இருக்குது. எங்கேருந்து அப்போ இருந்தால் கொட்டின்னு தான் இருக்குது. அப்போயே கொட்டின்னு தான் இருக்குது. வச்சிருக்கேன். 60 அடியில் தான் ப்ராப்ளமா. 60 நிதானமாக விடுங்க. அறுபது ஆயிடுச்சுமா. வாட்டர் லெவலா பாருங்க. இருங்க, அது கேஸுங்க டேமேஜ் ஆகிருக்கா. மேலே எடுங்க. விடுமா. தெரியலம்மா, உடஞ்சது தெரியலையம்மா. தெரியலீங்களா? இல்லை வெயிட் தருது. நீங்கள் உயரில் வெயிட் தருவீங்க. போட்டுருமா. மருவா போகுதுல்ல? போகுது. சரி, எனக்கு கரெக்டாக வேணும். போகுது. ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுதான் எண்டு. இரநூறு போயிருக்கா? சரி, ஆவாடா. ஏம்மா 300 அடி இருக்காது, கால்குலேஷன்றாங்க. ஏன்னா இல்லை இரு நான் என்ன சொல்கிறேன்னா, மோட்ரு வந்து மீட்ரு சார் 2000 மேடம் ஒன்றும் ஆகலை விடுங்க. டம்ப்பு மண்ணில் போய் தான் உக்காருது. எப்படி இருக்குது ஃபீலிங்கு? இல்லை சார், ஃபீலிங் எப்படி இருக்குது? மண்ணில் போய் உட்காருது, தண்ணியில் இல்லை, மண்ணில் போய் உட்காருது. அது அந்த பயம் எனக்கு தான் தெரியும்.
தண்ணி சவுண்ட் கரெக்ட் அதான்ப்பா எடுத்துருங்க. அந்த 60 அடி கிராஸ் பண்ணி பாருங்கன்ற நான் கழுவிட்டு நான் என்ன சொல்லுவேன், பக்கெட்டில் தண்ணி ஊற்றி பார்க்குறாருங்க. அந்த 60 அடி வந்த பிறகு இது பண்ணுங்க சார். சார் கேசிங் நடுவுல கேப்ல போயிருக்கு. ஏய் காலு இது எவ்வளோ அடிமா? 17 அடி இல்லை வாட்டர் லெவல் இருக்குது. சோப் பவுடர்னு வர இருக்குது. ஓகேவா? ரைட்மா, இதை ஆஃப் பண்ணிங்க. இன்னும் 10 அடி 5 அடி போதான்னு பாருங்கள். இவ்வளோ தண்ணி மேலே வந்துட்டு பாருங்கள். நல்ல சோர்ஸ் இருக்குது சார், தண்ணி எந்த பஞ்சம் இல்லை. அவ்வளோதான். இப்போ மிஷின் ஆன் பண்ணல சார், இது பண்ணல, சும்மா இது வேஸ்ட். 10 அடி 5 அடி பார் போதுன்னா விடுங்க, எடுத்துருங்க. ஆ கேமரா பிளாக் உள்ளே போதா வயிறு? ரைட், போதும் அதுதான் எனக்கு வேணும். சரி.